நீங்க டாக்டர் பக்ஷியை பத்தி சொன்னீங்க இல்லையா, அது எல்லாமே உண்மைதான். ரொம்ப அன்பிரெடிக்டபிள் பர்சனா இருக்காரு. இத பாரு, நீ கிவ் அப் பண்ணிடாத. நீ ஏதாவது பண்ணி அவங்கிட்ட இருந்து ரகசியங்களை தெரிஞ்சுக்க பாரு. 18 ஆளுங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுக்குள்ள தொலைஞ்சு போனாங்களே, அவங்க என்ன ஆனாங்க? அங்கிள், நான் முழு முயற்சியும் எடுக்கிறேன். ஆனா பக்ஷி நம்மள சுத்தி வளைச்சுக்கிட்டே இருக்கான். அவன் பாக்பத் வீட்டோட அட்ரஸ் கொடுத்தான். பாக்பத்தோட அட்ரஸ்? ஆமா அங்கிள். ஆனா அங்க ஒண்ணு கிடைக்கல. அப்புறம் அவன் இன்னொரு வீட்டோட ஸ்கெட்ச் கொடுத்திருக்கான். அந்த இடத்தையும் கண்டுபிடிக்க சொல்லிருக்கான். சுஹானா, நீ ஒண்ணு பண்ணு. உன்கிட்ட இருக்கிற அந்த அட்ரஸையும் நீ எடுத்து அந்த போட்டோ அதையும் எனக்கு அனுப்பி வை. அப்புறம் காலையில வந்து என்ன பாரு. ஓகே அங்கிள். குட் நைட். பாய். அவன் டெல்லி வந்து அந்த சூட்கேஸ ஒரு கிரிமினல் கிட்ட கொடுத்தான். அந்த சூட்கேஸ திறந்ததும் அதுல என்ன இருந்தது? நான் சுஹானாவோட அங்கிள் பேசுறேன். சுஹானாக்கு போனே போக மாட்டேங்குது. அவ அங்க இருக்காளா? சுஹானா இன்னைக்கு ரிப்போர்ட் பண்ணல. அவ எங்க போயிருக்கானா நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம். சரி, அவளை பத்தி ஏதாவது தெரிஞ்சா எனக்கு உடனே கால் பண்ணுங்க. இதே நம்பருக்கு பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. சொல்ல போன இந்த வீட்டுக்கு அட்ரஸே கிடையாது. இது வெறும் ஒரு திருஷ்யம். இத தேடி கண்டுபிடி. ஒருவேளை அங்க உனக்கு க்ளூ கிடைக்கலாம். மேடம், இன்னொரு தலை இல்லாத பாடி கிடைச்சிருக்கு மேடம். ரெண்டு கொலையும் ஒரே மாதிரி பண்ணிருக்கான் மேடம். ரெண்டு பாடிஸோட தலையும் காணோம். இந்த பிரியா ஒரு பியூட்டி கான்டெஸ்டோட வின்னர் மேடம். ஜெயா தோத்துட்டு இருக்காங்க. அப்புறம் பிரதம் விஷயத்துல ரெண்டு மாடல்ஸ்க்கு இடையில நடந்த ப்ராப்ளம் அப்படியே விரோதமா மாறுது. இந்த பிரியாவோட முதல் புருஷன் பிரதம், பிரியாவோட ரெண்டாவது புருஷன் மானவோட மிஸ்ஸிங் கேஸ் விக்டிம். இவ்வளோ லாஸ்ட் கால் பிரதம்க்கு பண்ணிருக்கா. பிரதம பேசாம நம்ம ஸ்டைல்ல விசாரிச்சு பார்க்கலாமா மேடம்? உன்னோட தொடர்பு இருக்கிறதுனால நான் பிரியாவை பகைச்சுக்கிட்ட தெரியுமா? ஆனா நீ என்னையே அவாய்ட் பண்றல. கூட கனெக்ஷனை வச்சுக்கிட்டு என் லைஃப்ல நான் பெரிய பாவத்தை பண்ணிருக்கேன். உன்னால என்னோட பொண்ணு என்னை விட்டு விலகிட்டா. அடேங்கப்பா, நீ என் கூட படுக்கையில படுக்கும்போது உன் பொண்ணோட ஞாபகம் வரலையே? பெரிய பத்தினி மாதிரி நடிக்காது. பிரதாம், நீதான் என்னோட வீக்னஸே. நீ மட்டும் என்னை விட்டு விலகி போன, பிரியாவை எப்படி உன்கிட்ட இருந்து பிரிச்சனோ, உன் பொண்ணு இருக்காளே அவளையும் உன்கிட்ட இருந்து. நீ என் பொண்ணு என்கிட்ட இருந்தே விலக்குவியா? மரியாதையா அந்த யோசனையை விட்டுரு. சொல்லுங்கப்பா. கண்ணா, நான் உன்னோட கஸ்டடியில இருக்கிற லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். உன் கூடவே நான் ஆதித்யாவையும் அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். ஐயே, எனக்கு இந்த ஆதித்யாவை பிடிக்காது. உனக்கு பிடிக்கணும் வீரா. அதோட உன்னோட அம்மா உனக்கு பிடிக்கணுங்கிற விஷயத்த அவனுக்கும் நல்லா தெரியணும். வீரா பிரதம தாண்டி பிரியாவோட மேனேஜர் துர்கேஷ மறந்துடாத. அவனும் பிரியாவை ஏமாத்திட்டு காணாம போயிட்டான். சரி, துர்கேஷோட அப்டேட்? இது வரைக்கும் எந்த லீடும் கிடைக்கல. எங்க தான் மாயமா போறாங்கன்னே தெரியல. பிரியாவை கொல்றதுக்கு துர்கேஷ் கிட்ட மோட்டிவ் இருக்கு. துர்கேஷ்க்கு ஜெயா கூட கனெக்ஷன் இது வரைக்கும் எதுவும் தெரியல மேடம். தேடி பார்க்கலாம். கண்டிப்பா ஏதாவது க்ளூ மாட்டோம். இப்ப நம்ம பிரியா மேலயும் அவங்க சம்பந்தப்பட்டவங்க மேலயும் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்ப நம்ம இதே அளவுக்கு ஜெயாவோட லைஃப்லயும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். ஜெய் ஹிந்த் சார். ஷிஃபாலி, சீக்கிரமா இங்க வா. இட்ஸ் வெரி அர்ஜென்ட். டாக்டர் பக்ஷி தானே அவளை அங்க அனுப்பினாரு. சுஹானா தான் என்கிட்ட சொன்னா. டாக்டர் பக்ஷி வேற ஏதோ ஒரு வீட்டோட ஸ்கெட்சை கொடுத்தானோ. சுஹானா கிட்ட அந்த அட்ரஸையும் ஸ்கெட்சையும் நான் அனுப்ப சொன்னேன். எனக்கு என்னமோ என்னால
சுகானாவுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுக்குமோன்னு தோணுது. சார் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை நான் இவ்ளோ டென்ஷன்ல பாக்குறேன். ஷிஃபாலி அவ எனக்கு பொண்ணு மாதிரி. அவளுக்கு 10 வயசு இருக்கும்போது சைல்ட் பான் வீடியோஸ் பண்றவங்க கிட்ட இருந்து நான் அவளை காப்பாத்தினேன். அவங்க குடும்பத்துக்காரங்களை தேட நான் எவ்வளவோ முயற்சி எடுத்தேன். ஆனா அவங்கள பத்தி எதுவுமே தெரியல. சுஹானாவுக்கு என்ன தவிர வேறு யாருமே கிடையாது. அவளுக்கு எல்லாமே நான் தான். நான் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். நீ உன் எல்லா வேலையை விட்டுட்டு சுஹானாவை தேடி கண்டுபிடி. இந்த பிரியா அண்ட் ஜெயா கேஸ யாதவ் பார்த்துக்கிட்டோம். சார் நீங்க என் மேல நம்பிக்கை வைங்க. நான் பிரியா ஜெயா கேஸ் கூடவே சுஹானாவை தேடி கண்டுபிடிக்கிறதுல தப்பு பண்ண மாட்டேன். ஆனா சார் நான் அதுக்கு முன்னாடி டாக்டர் பக்ஷியை சந்திக்க விரும்புறேன். இன்ஸ்பெக்டர் ஷிஃபாலி சென் குப்தா, என்ன எங்க கோட்டைக்கு வந்திருக்கீங்க? நீங்க போலீஸ் யூனிஃபார்ம்ல வரலையா? என்ன பத்தி உங்களுக்கு யார் சொன்னது? எனக்கு உங்களை பத்தி நிறைய விஷயம் தெரியும். சுஹானா போலவே நீங்க கல்கத்தாக்காரி. சுஹானா தன்னோட எல்லாத்தையும் எழுதிட்டா. அப்போ சுஹானா தொலைஞ்சு போயிருக்கா? சரி எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, உங்களுக்கும் சுகானாக்கும் இடையில அப்படி என்னதான்? தலையெழுத்தே சரியில்லை. என்ன சந்திக்க யார் வந்தாலும் மாயமா மறைஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு என்னைய காரணமும் சொல்றாங்க. சார் 20 வருஷத்துக்கு முன்னாடி பல பேர் காணாம போயிருக்காங்க. அந்த ரகசியத்தை உங்களுக்குள்ளேயே வச்சிருக்கீங்க. ஆனா சுகானா காணாம போன ரகசியம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அதுக்காக நான் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லுவேன். நீங்க பாக்பாக்ல சுகானாவை எங்க அனுப்புனீங்க? நீங்க எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுங்க. நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஃபேவர்? அது என்ன ஃபேவர்? நீங்க என்ன கொல்கத்தால இருக்க அசேலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அது ஏன் கொல்கத்தா? ஏன்னா கொல்கத்தா ஒரு பெரிய சிட்டி. ஆவ்ரா பிரிட்ஜ், பார்க் ஸ்ட்ரீட் சூப்பரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்க வேற என்னமோ யோசிக்கிறீங்க. அதான் வேற ஏதோ சொல்றீங்க. நான் யோசிக்கிற விஷயம் ரொம்ப ஆழமானது. ஆழங்களை அளவிட எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அமைதியில தான் ஆழத்தை தெரிஞ்சுக்கலாம். அதான் நான் சுஹானா கிட்ட அமைதியா வாக்கு கொடுத்தேன். அது என்ன வாக்கு? தொலைஞ்சு போன அவ அம்மா அப்பாவை தேடி கண்டுபிடிக்கிறது. ஜெயில இருந்துகிட்டு எப்படி உங்களால இதை செய்ய முடியும்? நான் மக்கள் கூட பேசிட்டு இருக்கேன். என் உருவத்தை நீங்க கைது பண்ண முடியாது. ஆமா, நீங்க என்ன கொல்கத்தாவுக்கு அனுப்பி வைங்க. ஒருவேளை நான் சுஹானாவுக்கு அதிசயம் நிகழ்த்து. என்னால கமிட் பண்ண முடியாது. ஐ வில் see it. அப்ப பேச்சுவார்த்தைக்கு இங்கேயே முற்றுப்புள்ளி வைப்போம். இப்ப நீங்க போகலாம். ஆதித்யா, காலையில இருந்து நீ எதுவும் சாப்பிடல. கொஞ்சமாவது சாப்பிடுவா. ஆதித்யா, பழைய விஷயங்களுக்காக ஏற்கனவே நான் உன்கிட்ட சாரி சொல்லிட்டேன். ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ ஆதித்யா. இனிமே நான் உன்னை ஹர்ட் பண்ணவே மாட்டேன். ப்ளீஸ் ஆதித்யா, என்கிட்ட பேசு. நானும் உன்ன மாதிரியே அம்மாவை நினைச்சு கவலைப்படுறேன். சார், அவருதான் என்னோட அப்பா. நான் அவர்கிட்ட பேசினா இதுல என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனை உங்க அம்மா கிட்ட தான் இருந்துச்சு. அவங்க ஒரு சந்தேக பிராணி. உன் ஸ்டெப் ஃபாதரை காணாமாக்குனது உன்னுடைய அப்பாவான். உன்னோட அம்மா காணாம போனதுக்கும் அந்த பிரதம் காரணமா இருக்கலாம். இல்ல, என் அப்பா எதுவும் செய்யல. என்னோட ஸ்டெப் ஃபாதர் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியாது. எப்படிப்பட்டவரா இருக்கும் நீயே சொல்ல. நான் நினைச்சிருந்தா 7 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பேன். ஆனா சின்ன பொண்ணுன்னு அம்மா என்ன பேச விட மாட்டாங்க. அப்படி என்னதாச்சு? ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுமா. He was a sick man. என்கிட்டே தப்பா நடக்க பார்த்தா. ஆனா இதெல்லாம் அம்மா கிட்ட நான் சொன்னப்போ அப்பா சொல்லிதான் நான் இந்த மாதிரிலாம் பேசுறேன்னு நினைச்சாங்க. அதனால அம்மா கண்டுக்கவே இல்லை. இந்த விஷயத்தை நீ பிரதம் கிட்ட சொல்லிருக்க. பிரதமும் உன்னுடைய அப்பாவை காணாம பண்ணிட்டான் இல்லையா? இல்ல, அவர் எதுவுமே பண்ணல. சரி, நீ என்ன நினைக்கிற? உன் அம்மாவை யாரும் கொண்டு இருப்பா? நீ என்ன நினைச்ச? நீ பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளோட சொத்தை மொத்தம் உன் சொந்தமாக்கிக்கணும்னா? ஆனா உன்னோட கனவுகளை அவ பழிக்க விடல, அப்படிதானே? சாஹில், நான் மாணவ பத்தி யோசிக்கல, என் குழந்தைங்களை பத்தி யோசிக்கிறேன். நம்ம உறவை அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. அப்புறம் இன்னொரு பக்கம்
பிரியாக்கு தமிழ் டியூஷன் பதிலா காதல் டியூஷன் எடுக்கிறியா? பிரியா கிடைக்கலனா அவ பொண்ணு கூட உனக்கு பரவாயில்லையா? சார் எனக்கு இந்த தமிழ் கிளாஸஸ்லாம் வேண்டாம். நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. ஆனா அவளும் உனக்கு மடியிலல்ல. அடுத்த பிளான் போட்டிருப்பியே, என்னது இது? எனக்கும் பிரியாக்கும் இருக்கிற கனெக்ஷன் போலீஸ்க்கு தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியம். ஆனா வீராவை இதுக்குள்ள என்ன பக்ஷி கொல்கத்தால இருக்கிற அஸ்லமுக்கு போக விரும்புறானா? இதான் அவனோட கண்டிஷன். அப்பதான் மேற்கொண்டு பேசுவானா. நான் நம்பிக்கையோட சொல்றேன், சுஹானா அவனோட ட்ராப்ல மாட்டி தான் காணாம போயிருக்கா. அதோட 16 வருஷத்துக்கு முன்னாடி கொல்கட்டால இருந்து சுஹானா காணாம போனது தெரிஞ்சிருக்கு. நீங்க சுஹானாவை பக்ஷிக்கிட்ட இருந்து அந்த மிஸ்ஸிங் ஆளை பத்தி தெரிஞ்சுக்கத்தான் அனுப்பியிருக்கீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி மாங்கர் பாணியில இருந்து மிஸ் ஆயிருக்காங்க. சோ சுஹானா பாஸ்ட பத்தி எதுவும் சொல்ல மாட்டா. நான் சுஹானா கிட்ட ஏற்கனவே சொன்னேன், பக்ஷிவை மைண்டை கண்ட்ரோல் பண்ணாம பார்த்துக்கோன்னு. ஷிஃபாலி, என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடு. ரிமாண்ட்ல எடுக்கணும்னா கூட எடு, நான் பார்த்துக்கிறேன். சார், பக்ஷி கிட்ட நம்ம இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டா எதையும் வெளியில கொண்டு வர முடியாது. ஆனா சுஹானாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா? சார், நான் பாக்பத்துக்கு என்னோட ஆளுங்களை அனுப்புறேன். ஏன்னா டாக்டர் பக்ஷி சுஹானாவை பாக்பத்ல எந்த இடத்துக்கு அனுப்பியிருக்காருன்னு கண்டுபிடிக்கலாம். பாக்பத்ல இருந்து காணாம போயிருக்கா. அவ பாக்பத்ல ஒரு அட்ரஸ்க்கு போயிருக்கா. பாக்பத்ல எந்த அட்ரஸ்? ஜாவித் சார், எனக்கு அந்த அட்ரஸ் தெரிஞ்சிருந்தா நான் ஏன் உங்ககிட்ட வர போறேன்? மேடம், பாக்பத்ல 30-40 சின்ன சின்ன காலனிஸ் நிறைய இருக்கு மேடம். இவன் எந்த காலனிக்கு போயிருந்தா? அதான் தெரியல. பாக்பத்ல எல்லா காலனிலையும் நம்பிக்கையான ஆளை அனுப்புங்க. as soon as possible அந்த பொண்ணோட இன்ஃபர்மேஷன் வேணும். என்னாச்சு சார்? கடைசியா தலையில்லாத ஒரு முண்டம் கிடைச்சது இல்ல, அது ஜெயாவோடதே இல்லம்மா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு பார்த்தா பாடியோட வயசு 20ல இருந்து 25 வரைக்கும் தான். ஆனா ஜெயாவோட வயசு 35 ஆச்சே. அப்ப இந்த பொண்ணு யாரா இருக்கும்? பிரியாவை கொலை பண்ண மாதிரி தான் ஜெயாவையும் கொலை பண்ணிட்டான். வேற ஆங்கிள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மள டைவர்ட் பண்ண ஃபேக் கிரைம் பண்ணிருக்கலாம்ல. எனக்கும் அதான் தோணுது. பிரதம் துர்கேஷ் மான மாதிரியே ஜெயாவுக்கும் பிரியாவை கொல்றதுதான் மோட்டிவ். ஏற்கனவே ஜெயாவுக்கு பிரியாவை பிடிக்காது. ஆனா அது பழைய பகையா இருந்தது. ஜெயா பிரியாவை கொல்லணும்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஏன் கொல்லணும்? துர்கேஷோட லீடு கூட கிடைக்க மாட்டேங்குது. ஒருவேளை இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்களா? ஆனா ஜெயா துர்கேஷோட டைரக்ட் கனெக்ஷன் எங்கேயுமே கிடைக்கலையே. சம்பவம் நடந்த இடத்துல கனெக்ஷன் இல்ல, ஆனா பாஸ்ட்ல ஏதாவது கனெக்ஷன் இருந்திருக்கலாம்ல. ஜெயாவோட பழைய ஃப்ரெண்ட் சர்க்கிள பாருங்க. அதோட அந்த இன்னொரு பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்க பாருங்க. அந்த தலையில்லாத பாடி கிடைச்சது இல்ல. ஸ்டீஃபன், ஐ அம் ரெடி. போலாமா? 1 second. Okay, ready? இருந்து ஏதாவது தெரிய வந்ததா? இல்ல. டாக்டர் பக்ஷி, உங்களோட கொல்கத்தா டிரான்ஸ்ஃபருக்கான ப்ரொசீஜர் ஆரம்பிச்சிருச்சு. கூடிய சீக்கிரமே அப்ரூவல் கிடைச்சிரும். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. ஆனா நீங்க இந்த முயற்சி எடுக்கிறதுனால உங்களுக்கு ஒரு உபகாரம் செய்யறேன். டாக்டர் பக்ஷி, சுஹானாவை பாக்பத்ல எங்க அனுப்புனீங்க? உங்களுக்கு சுஹானாவை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்ல சுஹானா என்கிட்ட என்ன கேட்டான்னு தெரிஞ்சுக்கணுமா? சுஹானா என்ன தெரிஞ்சுக்க விரும்புனா? 20 வருஷத்துக்கு முன்னாடி 18 பேர் காணாம போன உண்மை. அது உங்களுக்கே தெரியும். சரி, உண்மை என்ன?
அந்த 18 பேர் தான் மாங்கே பாணியில இருக்கிற பேய்கள். அங்க இருக்கிற 18 மரங்கள் அவங்க வசிக்கிறாங்க. ஆமா, அந்த 18 மரங்களை தேடிக்கோங்க, பதில் கிடைச்சிடும். பாக்பத்தோட அட்ரஸ் சொல்ல மாட்டீங்களா? நீங்க தானே சுகானாவை அனுப்புனீங்க. பாக்பத்தை விட்டு தள்ளுங்க, பானிபத்துக்கு போங்க. பானிபத்? ஆமா, 5ஆம் நம்பர் தெரு, வீடு 204, சலோனி ரோட், பானிபத். இது யாரோட அட்ரஸ்? அத நீங்க கண்டுபிடிங்க. இன்னொன்னு, மாங்கீர் பாணியில இருக்கிற 18 மரங்களையும் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன 18 பேர். மாங்கீர் பாணியில இருக்கிற 18 மரங்கள். ஒருவேளை பக்ஷி 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரையா கொண்டு அந்த இடத்துல பதச்சிருக்கணும். அடையாளத்துக்கு மரத்தையும் நட்டிருப்பான். அதுதான் 18 பேய்னு சொல்றான். இப்படியே இருக்கலாம் சார். ஆனாலும் ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. அவன் எதுக்கு இந்த க்ளூவை கொடுக்கறான்? அப்புறம் பாக்பத் அட்ரஸ கொடுக்காம பானிபத்தோட அட்ரஸ கொடுக்கறான். ஆனா நீ டைரக்டா அங்க போக வேண்டாம். பார்வல அனுப்பி. பட் நாட் இன் வீடியோ. எஸ் சார். சார், பார்வல். பிரியாவோட கார்ல இருந்த போட்டோ நெகட்டிவ்ஸ், அதுல பிரியா ஜெயாவோட மாடலிங் போட்டோஸ் இருந்தது. நான் ஜெயா பிரியாவோட காலேஜ் டைம் ஃப்ரெண்ட் ஒருத்திய பார்த்தேன். அவ தான் என்கிட்ட சொன்னா ஜெயா அண்ட் பிரியாவோட போர்ட்ஃபோலியோ எடுக்கிற போட்டோகிராஃபர் ஒருத்தன் தானா. அவன் பேர் என்ன? ஸ்டீஃபன். சார், ஸ்டீஃபன் வீடு பிரிட்ஜ்வாசல்ல இருக்கு. அப்புறம் பிரியாவோட டெட் பாடியும் அங்கதான் கிடைச்சது. ஸ்டீவன். ஆமா. ஜெயா பிரியா பத்தி உங்ககிட்ட பேசணுமே. யாரு ஜெயா பிரியா? 17 இயர்ஸ்க்கு முன்னாடி நீ அவங்க 2 பேரையும் போர்ட்ஃபோலியோ எடுத்தல. ஓ ஆ, ஆனா அவங்கள பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்? வாங்க சார், என்ன தெரிஞ்சுக்கணும்? பிரியா மர்டர் பண்ணிருக்காங்க. ஜெயாவை 15 நாளா காணையா. என்ன? பிரியாவோட தலை இல்லாத முண்டம் ஆத்தங்கர ஓரம். எனக்கு இதெல்லாம் தெரியாது சார். நான் ஏன் சொல்றேன்னா, நான் பிரியா ஜெயாவையும் ரொம்ப வருஷமா பார்த்ததே இல்லை சார். கொஞ்சம் இரு. இந்த டோமர் மேல டவுட்டா இருக்கே, நம்ம சைடுல விசாரிங்க. என்ன அப்டேட் பாருல்? மேடம், இந்த வீட்ல திவ்யானின்னு ஒரு பொண்ணு 6 வயசு குழந்தையும் இருந்திருக்காங்க. ஆனா யாருமே பல வருஷமா அவங்கள பார்க்கலையாம். இந்த வீடு வருஷக்கணக்கா மூடிதான் இருக்கான். இந்த திவ்யானியோட எல்லா டீடைல்ஸும் எடுத்துரு. இந்த திவ்யானிக்கும் டாக்டர் பக்ஷிக்கும் என்ன கனெக்ஷன்னு பார்த்துடு. ஓகே மேடம். ஹலோ. ஹலோ. சாரி மேடம், உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு எதுவுமே கிடைக்கல மேடம். என்ன நீ 7 நாளா அந்த இடத்துல தான் நீ சுத்திக்கிட்டு இருக்க? உன்னால ஒருத்தனை கூட பார்க்க முடியலையா? யாராவது சுஹானாவை பாக்பத்ல பார்த்திருப்பான். நான் முயற்சி பண்ணிட்டு தான் மேடம் இருக்கேன். பானிபத் வீடு கண்டுபிடிச்சாச்சு. ஆனா மாங்கர் பாணியில இருக்கிற மரங்கள் கிடைக்கல. சுஹானாவும் கிடைக்கல. சுஹானாவை பானிபத்ல எங்க அனுப்புன? வேற யாராவது இருந்தாங்களா? அது திவ்யானியோட வீடு. அவளையும் பல வருஷமா காணோம். அப்படின்னா என்னோட இன்னொரு ஃப்ரெண்டும் காணல. திவ்யானி உங்களோட ஃப்ரெண்டா? அப்போ பாக்பத்ல உங்க ஃப்ரெண்ட் யாரு? அங்கதானே சுஹானாவை அனுப்பி வச்சீங்க. நான் எப்ப கொல்கத்தாக்கு போவேன்? 2 நாள்ல உங்க டிரான்ஸ்ஃபர் நடந்துரும். ப்ளீஸ் சொல்லுங்க, பாக்பத்ல சுஹானாவை எங்க அனுப்புனீங்க? பாக்பத்தோட அட்ரஸ் நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க. மாங்கர் பாணியில இருக்கிற 18 மரங்களை தேடுங்க. 18 மரங்களுக்கு கீழே 18 பிணங்கள் இருக்கு. ஏன்? 20 வருஷத்துக்கு அப்புறம் பிணங்கள் கிடைச்சிடுமா? அப்படின்னா ஒத்துக்கிற. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி
18 பேரை மர்டர் பண்ணிருக்க. நான் எப்ப வேணா பேச்சு மாற முடியும். போங்க, போய் கல்கத்தாக்கு நான் போறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்கிறேன். அது என்ன பரிசு? இன்ஸ்பெக்டர் ஷிஃபாலேசன் குப்தா. ஜெர்மனில ஒரு டாக்டர் இருந்தாரு. அவன் ஹியூமன் பாடிஸ் மேல ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தான். ஒரு தடவை ரொம்ப பயங்கரமா ஸ்னோஃபால் வர அவன் ரிசர்ச் சென்டர்லயே ஸ்டக்கப் ஆயிட்டான். அந்த இடத்துல பட்னியில சாகிறத விட மனுஷங்களை சாப்பிடலான்னு முடிவு பண்ணான். எப்ப அந்த டாக்டர் அங்கிருந்து ரெஸ்கியூ பண்ணாங்களோ அவனை மன்னிச்சுட்டாங்க. ஒரு பத்திரிகையில் அவன் இன்டர்வியூ கொடுக்கும்போது அவன் கதையை சொல்லி இருக்கான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? மனுஷங்களை சாப்பிட்டதுனால அவன் உடம்புக்குள்ள பல பேரோட வாழ்க்கையை வாழற மாதிரி உணர்ந்தானா. எனக்கு அவனோட அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்காக நீ நான் மொத்த பாடியையும் வெட்ட மாட்டேன். ஆனா அதுல இருந்து கொஞ்சமா நான் சாப்பிட்டுட்டு மீதிய புதைச்சு மரம் நட்டு வச்சிடுவேன். என் கையில பர்மிஷன் இருந்ததுன்னா உன்னை நான் இங்கேயே. சுகானா கிட்ட இதை சொன்னியா? ஒரு பிணத்தை நான் சாப்பிடுறதா இருந்தா ஆனா என்னால் அது முடியல. ஏன்னா அந்த பிணம் மலை கையில சிக்கிக்குச்சு. அவன் என்ன ஜெயில போட்டான். உனக்கு ஒண்ணு சொல்லவா? சொல்லு. அவனை நான் தான் கொன்னேன். சில நேரங்கள் சிங்கங்கள் அழகா வேட்டையாடும், ஆனா பருந்து அதை தூக்கிட்டு மேல போயிடும். அதே மாதிரி இந்த பிணத்தை ஒரு பருந்து தூக்கிட்டு போயிடுச்சு. இந்த பருந்து மற்ற விஷயங்கள் கொல்கத்தா போனதுக்கு அப்புறம் சொல்றேன். சாரி பரோல், உன்னோட லீடு உண்மையிலே கை கொடுத்துருக்கு. அதான் அந்த போட்டோகிராஃபர் இருக்கானே ஸ்டீவன், அவனோட இன்னொரு மாடலை காணாமா. அது யாரு மாடல்? பிராக்ஷி. பிராச்சியோட பேரண்ட்ஸ் கிட்ட அந்த பாடி போயிடுச்சு. ஜெயாவை காணோம். பிராச்சியோட மர்டர், பிரியாவோட மர்டர், இந்த 3 மர்டரும் எங்கேயோ கனெக்ட் ஆயிட்டே இருக்குல்ல. நான் யாரையும் கொலை பண்ணல சார். நீ ரொம்ப நாளா பிரியா ஜெயாவை பார்க்கல, நீ இப்பதானே மச்சான் சொன்ன. ஆனா பிராச்சியோட பேரண்ட்ஸ் எங்க கிட்ட சொல்லிட்டாங்கடா. பிராச்சி பிரியாவோட ஆட்டோகிராஃப் வாங்கினாலாம். நீ தானே மீட் பண்ண வச்சிருக்க? இல்ல, நான் மீட் பண்ண வைக்கல. அவர் ஒரு நாள் பிரியாவை கேஃபேல நாங்க பார்த்தோம். பிரியா. Hey, hi Stephen. How are you, man? After a long time. As always, great. Nice meeting you. Yeah. Hi Priya ma'am. I'm Prachi. நானும் உங்கள மாதிரி இன்டர் காலேஜ் பியூட்டி காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றேன். Wow, that's nice. உன் ஆட்டோகிராஃப் ப்ளீஸ் மேம். She is your fan. அப்படியா? உன்னை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. அவளோட மாடலிங் டைம் போட்டோஸ் எல்லாம் அவகிட்ட இல்லைன்னா அப்ப என்கிட்ட சொன்னா சார். என்கிட்ட அந்த பழைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருந்தது சார். அதை நான் அவளுக்கு அனுப்பிட்டேன். என்னை நம்புங்க சார், நான் எதுவும் பண்ணல. ஆதித்யா, வீரா என் கூட இருக்க விரும்புறாமா. நீயும் இங்க வந்து இருக்கணும்னு அவ ஆசைப்படுறா. ஆமா ஆதித்யா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம். நம்ம ஒன்னாவே இருக்கலாம். ஆதித்யாவை இங்க இருந்து கூட்டிட்டு போக கூடாது. இவங்க 2 பேரும் உன் அம்மாவை கொன்னு இருக்காங்க. இவங்க பேச்சை நீ கேட்க கூடாது. நாங்க கொலை பண்ணல, இவன் தான் கொலை பண்ணா. இவன் வேறனே உன்னை தூண்டி விடுறான். இங்க பாருமா, நாங்களா கொலை பண்ணோம்? உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? ஆதாரமா வேணும்? ஆதாரம் வேணும். பிரதான் தம்பி, நீங்க கடவுளுக்கு பயப்படுங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். வாயை மூடுங்க, சின்ன பேர் நீங்க கிடைக்காதீங்க. மேடம், பானிபத்ல வசிக்கிற திவ்யானியோட பொண்ணு பானிபத்ல கேடி ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தா. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போயிருந்தேன். ஸ்கூல்ல தேவியானி ஹஸ்பண்டோட ரெக்கார்ட்ஸ் கிடைச்சது. அவ ஹஸ்பண்ட் பேரு ராஜ்குமார். அப்புறம் மேடம், இந்த மொத்த ஃபேமிலியும் இப்ப காணோம். இந்த திவ்யானி, ராஜேஷ் அப்புறம் அவங்க பொண்ணு மிஸ்ஸிங் விக்டமா இருப்பாங்களோ? கேஸ் ஏதோ ஃபைல் ஆகாம இருந்திருக்கலாம். இதுக்கும் சாத்தியம் இருக்கு மேடம். ஹலோ, என்ன?
டாக்டர் சத்யஜித், என்ன? தேங்க்யூ வெரி மச். எதுக்காக தேங்க்ஸ்? அவங்க எல்லாரும் கொடுத்த இன்ஃபர்மேஷனை எனக்கு தெரிவிக்கத்தானே நீங்க என்ன சந்திக்க வரீங்க. மெதுவா. புதைச்ச பணத்தோட இடத்த சொன்னேனே, எடுத்துட்டியா? கொஞ்சம் மெதுவா பேசு. ஜஸ்ட் 2 நாள் தான், அதுக்கப்புறம் நான் கொல்கத்தா. இந்த மாதிரி எதுவும் நடக்காது பக்ஷி. இந்த ஷஃபாலி உன்னை முட்டாளாக்கிட்டு இருக்கா. நீ இங்கேயே கடந்து சாக போற. மேடம், லோக்கல் போலீஸ்க்கு தலை இல்லாத ஒரு முண்டம் கிடைச்சிருக்கா மேடம். இன்னொரு பாடியா? ஆமா மேடம், பாடியை பார்க்கும்போது டவுட்டாக தான் இருக்கு. சுகானாவா இருக்கலாம்னு நினைக்கிறேன். மலித் சார் வந்து அடையாளம் காட்டணும், அதுக்கு தான் மேம் கால் பண்ணேன். இவன் மனுஷனே இல்லை, இவன் மிருகம், கொடிய மிருகம். இந்த அளவுக்கு brutal murder கண்டிப்பா சீரியல் கில்லரா தான் இருக்கணும். அப்படிதான் தெரியுது. ஆனா சுகானாவோட மர்டரும் பிரியா பிராச்சி மாதிரியே நடந்திருக்கு. சுகானா டாக்டர் பக்ஷியை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தா. அப்படின்னா கில்லர் டாக்டர் பக்ஷி கூட கனெக்டடா? டெல்லி அப்புறம் மற்ற ஸ்டேட்டோட இதே மாதிரி மர்டர் கேஸ் எடுங்க. சேம் ஆபரேஷன் மூட்ல மர்டர் நடந்திருக்கணும். பிரியா பிராச்சி சுகானாக்கு நடந்த மாதிரி. மேடம், நம்ம ஸ்டேட்ல கடந்த 7 வருஷத்துல 19 தலையில்லாத முண்டங்கள் கிடைச்சிருக்கு. இன்னி வரைக்கும் எந்த கேஸும் க்ளோஸ் ஆகல மேடம். அதோட இதுல 7 ஆம்பளைங்களோட பாடியும் இருக்கு. ஒரே ஒரு கில்லர் தான் எல்லாரையும் கொலை பண்ணிருக்கான்னு எடுத்துக்கிட்டா இவன் லேடிஸை மட்டும் டார்கெட் பண்ணல. ஸ்டேட்டை சுத்தி 360 டிகிரிஸ்ல லைனா மர்டர் நடந்திருக்கு மேடம். இங்க பாருங்க, இங்க இருந்து இங்க வரைக்கும். இந்த கிரிமினல் மர்டரை எங்கேயோ பண்றான், பாடியை வேற இடத்துல டம்ப் பண்றான். இப்ப வரைக்கும் யாரோட வெட்டப்பட்ட தலையும் கிடைக்கல. இந்த கிரிமினல் வெட்டப்பட்ட தலையை என்ன பண்றான்? இந்த பொண்ணை பார்த்த மாதிரி தான் இருக்கு. எங்க பாத்தீங்க? என்கிட்ட அட்ரஸ் கேட்டாப்பா. இங்க 25வது தெரு எங்க இருக்கு? அதோ அங்க 25வது தெரு இருக்குல்ல, அவ அங்கதான் போனான். வழிவிடு. யார் நீங்க? வா. என்ன பண்றீங்க? நகருங்க. யார் நீங்கன்னு கேக்குறேன். நீ அங்க போய் பாரு. ஆமா, இந்த பொண்ணு வந்திருந்தா. ஆனா எனக்கு எந்த பக்ஷியையும் தெரியாது. பக்ஷி இவளை இங்க அனுப்புனா, அப்புறம் இவ கொலை செய்யப்பட்டா. இந்த பொண்ணு எதுக்காக இங்க வந்தா, யார் இவளை அனுப்புனதுன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. பரோல். சொல்லுங்க சார். இங்க ராஜேஷ் குமார்னு போட்டிருக்கு. அந்த தேவயானி, அந்த லேடியோட புருஷன் பேரும் இதே தானே? பானிபத்ல இருக்க திவ்யானியோட பொண்ணு. பானிபத்ல கேடி ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தா. ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ்ல தேவயானோட ஹஸ்பண்ட் ரெக்கார்ட் இருக்கு. அவ புருஷன் பேரு ராஜேஷ் குமார். சங்கீதா மேடம், இந்த ராஜேஷ் குமார் யாருன்னு சொல்லுங்க. அவர் என்னோட ஹஸ்பண்ட் தான். இங்க பாருங்க, இவர் தானே அது? ஆமா. எங்க இருக்காரு? பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன விட்டுட்டு போயிட்டான். இங்க வரது இல்ல. ராஜேஷ்க்கு இன்னொரு மனைவி இருக்காங்களா? திவ்யானி தெரியுமா? திவ்யானியை விட்டுட்டு தான் அவ என்ன கல்யாணம் பண்ணா. திவ்யானி எங்க இருக்கா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. திவ்யானியை விட்டுட்டு அவன் எப்போ என்கிட்ட வந்தானோ அப்போல இருந்து திவ்யானிக்கு அவன் மேல ரொம்ப கோவம். அது என்ன கோவம்? அவ அவனுக்கு ஏதோ மருந்து கொடுத்து ஆண்மை இல்லாம பண்ணிட்டா. சரி, இந்த ராஜேஷ் எந்த ஊர்க்காரன்? குஹானா. மேம், பிரியாவோட இந்த 2வது புருஷன் இருக்கான்ல, அவனும் இதே ஊர்க்காரன் தான். பக்ஷி பாக்பத் அண்ட் பானிபத்தோட 2 அட்ரஸ் கொடுத்தான். 2லயும் ராஜேஷ் காமனா இருக்கான். சார், இன்னொரு விஷயம் தெளிவாகல. இந்த மர்டர் கேஸோட பக்ஷி எப்படி கனெக்ட் ஆகுறான்? அவன் எதுக்காக
இந்த 2 அட்ரஸை கொடுக்கணும். ராஜேஷ் குஹானாக்காரன். இவனை மாணவ கூட எப்பாவது பார்த்திருக்கீங்களா? இவன் மானவ் சாரோட. என்னது? என்ன கனெக்ஷன்? இந்த ரவுடியை வச்சுதான் மாறவ் என்ன அடிக்க வச்சான். இவனை இழுத்துட்டு போங்க. ரவி சாரோட பொண்ணுக்கே தொல்லை கொடுப்பியா? சொல்லிட்டு போங்க இவனை. எங்கடா வர்ற? வாடா போ. புத்தி போச்சு, ஆண்மை போச்சு, பிற சக்தி போச்சடா பொட்ட. இன்னும் கொஞ்சம் தெளிவா அந்த ராஜேஷை பத்தி சொல்ல முடியுமாங்க? இல்ல, இதை தாண்டி எனக்கு அவனை பத்தி எதுவுமே தெரியாது. குஹானாலையும் ராஜேஷோட லீட் எதுவும் கிடைக்கல, மானவோடது கூட கிடைக்கல. ராஜேஷ் மாணவோட பெரிய கேடியா இருக்கான் மேடம். ஏன்னா மாணவ பிரியாக்கு ஃபோன் பண்ணி மாட்டிக்கிறது இல்ல. இந்த ராஜேஷோட பிளான் மாதிரி தெரியுது மேம். இந்த ராஜேஷ்க்கு 3 வீடு இருக்கு. ஒரு வீடு பானிபத்ல திவ்யானிக்கு கொடுத்திருக்கான். இன்னொரு வீடு பாக்பத்ல சங்கீதாக்கு. அப்புறம் 3வது வீடு குஹானால. ஆனா இவன் 3 வீட்லயும் தங்கல. அப்படின்னா இவனுக்கு வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கணும். வெவ்வேறு ஏரியால இருக்க எஸ்டேட் ஏஜென்ட் கிட்ட பேசுங்க, ஏதாவது லீடு கிடைக்கலாம். சார், எனக்கு இவனை தெரியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி பாதுகூரில் ஒரு லேண்டு விற்றேன் சார். மக்கள் நடமாட்டம் இல்லாத இடமா வேணும்னு சொன்னான் சார். அதான் சார். ஏய் நில்லு, உடனே சுட்டுருவேன். அந்த பக்ஷி என்ன ஒரு வழியா பழி வாங்கிட்டான். பக்ஷி எங்க இருக்கான்? யார் கண்டது? அவன் பறந்திருப்பான். என்ன இங்க மாட்டி விட்டுட்டான். உனக்கு எப்பல இருந்து பக்ஷிய தெரியும்? 25 வருஷமா எனக்கு தெரியும். ஆனா திவ்யானி கூட சேர்ந்து அவன் என் கேமை ஆடிட்டான். அது என்ன கேம்? நான் திவ்யானியை கல்யாணம் பண்ணேன். ஆனா சங்கீதா கூட எனக்கு உறவு இருந்தது. இதான் ரிப்போர்ட். டேய் அயோக்கியனே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என்ன எப்படி எல்லாம் ஏமாத்துன? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன தைரியம் இருந்தா நீ இன்னொரு பொம்பளை கூட வாழ்ந்துட்டு இருப்ப. பயந்துட்டான். போலீஸ் என்ன பிடிச்சிட்டா நான் அவனோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி சொல்லிடுவேன்னு பயந்தான். அவன் திவ்யானியை உள்ள கூட்டிட்டு போனான். எனக்கு எதுவுமே தெரியல. பக்ஷி கொடுத்த மருந்த திவ்யானி எனக்கு கொடுத்துட்டா. அதால நான் என் ஆண்மையை இழந்தேன். நான் பக்ஷியை பழி வாங்கிக்கிட்டு இருந்தேன். அவன் ஒரு மனுஷனை வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். நான் அந்த பாடியை கிளினிக்கு வெளியில தூக்கி எறிஞ்சிட்டேன். அவனும் மாட்டிக்கிட்டான். சில நேரங்கள் சிங்கங்கள் அழகா வேட்டையும், ஆனா பருந்து அதை தூக்கிட்டு மேல போயிடும். அதே மாதிரி இந்த பெணத்தை ஒரு பருந்தை தூக்கிட்டு போயிடும். அவன் நேரம் உள்ள போயிட்டான். என்னுடைய வேலை போயிடுச்சு. நான் என் ஊர்ல போயிட்டு எல்லார் கூடவும் வேலை பார்த்தேன். ஆனா அவங்க எல்லாரும் என்ன முட்டாள்னு தான் சொன்னாங்க. அப்பதான் நானும் யயாத்தியா மாறலான்னு நினைச்சேன். யயாத்தியா? பழங்காலத்து யயாத்தி. அடுத்தவங்களுடைய அழகை இளமையை பறிச்சிருவான். நானும் அழகின் மூளையை பறிக்க நினைச்சேன். மூளையா? இந்த பையன் பயங்கர புத்திசாலி. ஒரு பணக்கார பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டோட மாப்பிள்ளையா மாறிட்டான். டேய் பொட்ட, இந்தா நீ கேட்ட பணம். எங்கேயாவது ஓடிப்போ. அப்புறம் கேளு, எவன்கிட்டயும் எதுவும் சொல்லாத. சூத்த மூடி நிறு. நான் புரிஞ்சிருச்சா? எனக்கு உங்க பணம் மட்டும் இல்லை, உங்களுடைய மூளையும் வேணும். நான் அவன் மூளையை வெளியில் எடுத்து அதை வறுத்து சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் மிருகங்களை போலவே புத்திசாலிகளை தேடி அலைஞ்சேன். அவங்கள வேட்டையாடுவேன். அவங்கள கொண்டுட்டு அவங்களுடைய மூளையை எடுத்து சாப்பிட்டுருவேன். மாணவ கொன்னு 7 வருஷத்துக்கு அப்புறம் நீ பிரியாவை கொல்ல வந்த. அவளும் பயங்கர புத்திசாலி. ஒரு நாள் மானசர்ல இருந்து அவ திரும்பி வந்துட்டு இருந்தான். அப்ப நான் மாணவுடைய ஆவி மாதிரி அவகிட்ட பேசினேன். இறந்து போன மாணவ சத்வேவா உன்னுடைய கணவன். அவளோட மூளையையும் சாப்பிட்டேன். இன்னும் எவ்வளவு பேரை நீ கொலை பண்ணிருக்க? 25, 26,
27 28வது நீங்க. மேடம் உங்களுக்கு பொக்கே வந்திருக்கு. யார் அனுப்பியிருக்கா?